அன்பர்களே, இன்று பிரதோஷம். திருநின்றவூர் இருதயாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது. இந்த ஊரில் தோன்றிய பூசலார் நாயனாருக்கு தமது இஷ்ட தெய்வமான சிவபெருமானுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய ஆசை. பூசலாரோ ஏழை, கோவில் கட்ட பணம் வேண்டுமே. பூசலார் தம் மனத்திலேயே இறைவனுக்கு கோவில் எழுப்பினார். தம் மனத்திலேயே கருவறை, மண்டபங்கள், உள் சுற்று, வெளி சுற்று, மதில் சுவர் என தினம் தினம் ஆலயத்தை அற்புதமாக எழுப்பினார். அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேக நாளையும் தம் மனதிலேயே குறித்து விட்டார். காஞ்சியை ஆண்ட ராஜசிம்ம பல்லவன் சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பி பூசலார் குறித்த நாளிலேயே கும்பாபிஷேகம் நடத்தின நாள் பார்த்தான். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவில் மன்னன் கனவில் சிவபெருமான் தோன்றி, நாளை திருநின்ற ஊரில் பூசலார் கட்டிய ஆலய கும்பாபிஷேகத்திற்கு நான் செல்வதால் நீ கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் நடத்திடு என்று கூறி மறைந்தார். உடனே மன்னன் தன் பரிவாரங்களோடு திருநின்ற ஊரை அடைந்து விசாரிக்க, அப்படி ஒரு விழாவோ கோவிலோ இங்கு இல்லை என மக்கள் கூறினர். பூசலார் பற்றி அவர்கள் இலுப்பை மரத்தடியில் உணவின்றி தியானத்தில் இருப்பதாக கூறினர். உடனே பூசலார் முன் மன்னர் சென்று வணங்கிட, கண் விழித்து பார்த்த பூசலார் தாம் கட்டிய கோவில் தன் இதயத்தில், அதற்குத்தான் பூசலார் தாம் கும்பாபிஷேகம் என்றார். அவரது பக்தி கண்ட மன்னன் உடனே அவர் இதயத்தில் கட்டிய கோவிலை போலவே அங்கு ஓர் ஆலயம் எழுப்பி குடமுழுக்கும் செய்தான். இறைவன் பூசலார் இதயத்திலிருந்து எழுந்தவர் ஆதலால் இங்கு இதயாலீஸ்வரர் என திருநாமம் கொண்டார். இவரை வழிபட்டால் இதய நோய்கள் குணமாகிவிடும். திங்கட்கிழமை தோறும் இங்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இதயம் வலுப்படும். சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் மரகதாம்பிகை மேற்கு நோக்கியும் சன்னதி கொண்டுள்ளார். தூங்கானை மாட வடிவில் சுவாமி விமானம் அமைந்துள்ளது. சுற்றும் பிரகாரத்தில் விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், நடராஜர் சபை முதலிய சன்னதிகள் உள்ளன. சுவாமி கருவறையிலேயே பூசலாரின் விக்கிரகம் உள்ள தலம் இது தனி சிறப்பு. இதய நோய் மருத்துவ நிபுணர்களும் இதய நோயாளிகளும் திங்கள்தோறும் இங்கு வந்து தீபமேற்றி வழிபடுகிறார்கள். தலமரம் வில்வம். தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, திருவாதிரை, தைப்பூசம், பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகியவை இங்கு விழா நாட்கள். தங்கள் இதய நோய் குணமாகியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் உறவுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவராகிய திருநின்றவூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ இருதயாலீஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.